ஏசாயா 14:24 இவ்வாறாக சொல்கிறது, நான் நினைத்திருக்கிறபடியே நடக்கும், நான் நிர்ணயித்தபடியே நிலை நிற்கும் என்று சேனைகளின் கர்த்தர் ஆணையிட்டு சொன்னார். 27 இந்த மாதிரி சொல்லியிருக்கு, சேனைகளின் கர்த்தர் இப்படி நிர்ணயித்திருக்கிறார், யார் அதை வியர்த்தமாக்குவான்? அவருடைய கை நீட்டப்பட்டிருக்கிறது, யார் அதை திருப்புவான்? ஹல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் அவர் நினைத்ததை கண்டிப்பாக செய்து முடிப்பார். நம்மளுக்கு வாக்கு பண்ணினதை கண்டிப்பாக நிறைவேற்றுவார். இந்த நிச்சயத்தோடு இந்த பாடலை பாடுவோம். என் கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைப்படாது, என் தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பது யாரு? ஹல்லேலூயா. என் கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைப்படாது, என் தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பது யாரு? என் கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைப்படாது, என் தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பது யாரு? என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன், என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும், சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும், என்னை சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். நான் கலங்கி நின்ற போது கலங்காதே என்றாரே, நான் தனித்து நின்ற போது நான் இருக்கிறேன் என்றாரே. நான் கலங்கி நின்ற போது கலங்காதே என்றாரே, நான் தனித்து நின்ற போது நான் இருக்கிறேன் என்றாரே. கர்த்தரின் கரம் பிடித்து நான் உன்னை விட்டு விலகேன், நான் உன்னை என்று கைவிடேன் என்றாரே. கர்த்தரின் கரம் பிடித்து நான் உன்னை விட்டு விலகேன், நான் உன்னை என்று கைவிடேன் என்றாரே. என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன், என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும், சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும், என்னை சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். நான் முடியாதென்ற போது முடியும் என்றாரே, நான் மனம் தளர்ந்த போது திடன் கொள் என்றாரே. நான் முடியாதென்ற போது முடியும் என்றாரே, நான் மனம் தளர்ந்த போது திடன் கொள் என்றாரே. கர்த்தரின் அருகில் நின்று நான் உனக்காயாவும் செய்வேன், உன் தேவை பார்த்துக் கொள்வேன் என்றாரே. கர்த்தரின் அருகில் நின்று நான் உனக்காயாவும் செய்வேன், உன் தேவை பார்த்துக் கொள்வேன் என்றாரே. என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன், என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும், சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும், என்னை சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். என் கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைப்படாது, என் தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பது யாரு? என் கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைப்படாது, என் தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பது யாரு? என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன், என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும், சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும், என்னை சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ரிச்மண்ட் தமிழ் சபையின் சார்பாக உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். உங்கள் எல்லாத்துக்கும் தந்தையர் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் திருச்சபையின் சார்பாக. இப்போதும் நம்ம ஒரு சிறு ஜெபத்தை செய்து வேத வசனங்களை வாசிக்கிறதற்கு நம்ம பிள்ளைங்களும் தொடர்ந்து டல்சியும் ஆல்வினும் வருவாங்க. அன்புள்ள ஆண்டவரே, இந்த நல்ல மாலை வேளை எங்களுக்கு கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரிக்கிற ராஜா. ஆண்டவரே, நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் உமது சுத்த கிருபை.
ஆண்டவரே எங்களுக்கு இந்த ஜீவனை தந்து ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே உண்மையிலே கலிகூற ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே உமக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் நடக்க நீர் எங்களுக்கு கிருபை தந்ததற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே எங்களை நீர் ஆண்டவரே உப்பும் வெளிச்சமாக வைத்திருக்கிறதுக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். உமது ஆவியை எங்களுக்கு தந்து எங்களை உயிர்ப்பித்தனால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. இந்த இடத்திலும் ஆண்டவரே இந்த எங்களை சுற்றியுள்ள எல்லா மக்களுக்கும் ஆண்டவரே இந்த இடம் ஒரு ஆசீர்வாதமாக இருக்க நாங்களும் ஆசீர்வாதமாக இருக்க கிருபை தாருங்க. மீதியான வேலையை ஆசீர்வதித்து தாங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே, ஆமென். சங்கீதம் 127 verse 1. கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். ஆமென். Psalms 1 verse 1 through 6. Blessed is the one who does not walk in step with the wicked, or stand in the way that sinners take, or sit in the company of mockers, but whose delight is in the law of the Lord, and who meditates on his law day and night. That person is like a tree planted by streams of water, which yields its fruit in season, and whose leaf does not wither. Whatever they do prospers. Not so the wicked, they are like chaff that the wind blows away. Therefore the wicked will not stand in the judgment, nor sinners in the assembly of the righteous. For the Lord watches over the way of the righteous, but the way of the wicked leads to destruction. Amen. Proverbs 23 verses 22 to 25. Listen with respect to the father who raised you, and when your mother grows old, don't neglect her. By truth, don't sell it for love or money. By wisdom, by education, by insight. Parents rejoice when their children turn out well. Wise children become proud parents. So make your father happy, make your mother proud. Happy Father's Day. Matthew chapter 14, verses 22 to 27. Immediately Jesus made the disciples get into the boat and go on ahead of him to the other side while he dismissed the crowd. After he had dismissed them, he went up to the mountainside by himself to pray. When evening came, he was there alone, but the boat was already a considerable distance from the land, buffeted by the waves because the wind was against it. During the fourth watch of the night, Jesus went out to them walking on the lake. When the disciples saw him walking on the lake, they were terrified. "It's a ghost," they said, and cried out in fear. But Jesus immediately said to them, "Take courage, it is I, don't be afraid." Amen. Matthew 14:28 to 33. Then Peter called out to him, "Lord, if it's really you, tell me to come to you walking on the water." "Yes, come," Jesus said. So Peter went over the side of the boat and walked on the water toward Jesus. But when he saw the strong wind and waves, he was terrified and began to sink. "Save me, Lord," he shouted. Immediately Jesus reached out and grabbed him. "Do you have so little faith?" Jesus said. "Why do you doubt me?" When they climbed back on the boat, the wind stopped, and then the disciples worshipped him. "You really are the Son of God," they exclaimed. Amen. வாசிக்க வேண்டிய வேத பாடம் மத்தேயு 14 அதிகாரம் 22 வசனம் முதல் 33 வசனம் வரை. மத்தேயு 14 அதிகாரம் 22 வசனம் முதல். இயேசு ஜனங்களை அனுப்பிவிடுகையில் தம்முடைய சீஷர்கள் படவில் ஏறி தமக்கு முன்னே அக்கறைக்கு போகும்படி அவர்களை துரிதப்படுத்தினார். அவர் ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு தனித்து ஜெபம் பண்ண ஒரு மலையின் மேல் ஏறி சாயங்காலமான போது அங்கே தனிமையாயிருந்தார். அதற்குள்ளாக படவு நடுக்கடலில் சேர்ந்து எதிர்காற்றாய் இருந்தபடியால் அலைகளால் அளவுபட்டது.
இரவின் 4ஆம் ஜாமத்திலே இயேசு கடலின் மேல் நடந்து அவர்களிடத்திற்கு வந்தார். அவர் கடலின் மேல் நடக்கிறதை சீஷர்கள் கண்டு கலக்கமடைந்து ஆவேசம் என்று சொல்லி பயத்தினால் அலறினார்கள். உடனே இயேசு அவர்களோடே பேசி, திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள் என்றார். பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே, நீரேயானால் நான் ஜலத்தின் மேல் நடந்து உம்மிடத்தில் வர கட்டளையிடும் என்றான். அதற்கு அவர், வா என்றார். அப்பொழுது பேதுரு படவை விட்டிறங்கி இயேசுவினிடத்தில் போக ஜலத்தின் மேல் நடந்தான். காற்று பலமாயிருக்கிறதைக் கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில், ஆண்டவரே, என்னை இரட்சியும் என்று கூப்பிட்டான். உடனே இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து, அற்ப விசுவாசியே, ஏன் சந்தேகப்பட்டாய் என்றார். அவர்கள் படவில் ஏறின உடனே காற்று அமர்ந்தது. அப்பொழுது படவில் உள்ளவர்கள் வந்து, மெய்யாகவே நீர் தேவனுடைய குமாரன் என்று சொல்லி அவரை பணிந்து கொண்டார்கள். வாசிக்க வேண்டிய வேத படம் வாசித்தாயிற்று. ஆமென். வாசிக்க வேண்டிய சங்கீத பாடம் சங்கீதம் 16. எல்லோரும் எடுத்துக்கொள்ளலாம். சங்கீதம் 16 மாறி மாறி வாசிக்கலாம். தேவனே, என்னை காப்பாற்றும், உம்மை நம்பியிருக்கிறேன். பூமியில் உள்ள பரிசுத்தவான்களுக்கும் நான் என் முழு பிரியந்தத்தையும் வைத்திருக்கிற மகாத்துமாக்களுக்கும் அது வேண்டியதாய் இருக்கிறது என்று சொன்னாய். அந்நிய தேவனை கர்த்தர் என் சுதந்திரமும் என் பாத்திரத்தின் பங்குமானவர். என் சுதந்திரத்தை தேவரீர் காப்பாற்றுகிறீர். எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன். இரா காலங்களிலும் என் உள்ளந்தெய்யங்களில் என்னை உணர்த்தும். ஆகையால் என் இருதயம் பூரித்து என் மகிமை களி கூர்ந்து என் மாமிசம் நம்பிக்கைகளோடு தங்கியிருக்கும். எல்லோரும் சேர்ந்து வாசிக்கலாம். ஜீவ மார்க்கத்தையும் எனக்கு தெரியப்படுத்துவீர். உம்முடைய சமூகத்தின் பரிபூர்ணமும் ஆனந்தமும் உம்முடைய வலது பரிசரத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு. ஆமேன். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கீங்க? ஹல்லேலூயா. ஸோ இன்றைக்கு ஆராதனைக்கு முதல் பாடல் வந்து என்னை வல்லடக்கி நீக்கியும் கரங்களால் தூக்கி. ஸோ வல்லடக்கின்ற பார்க்கப்ப நம்ம வாழ்க்கையில் எத்தனையோ கஷ்டங்கள் நம்மளுக்கு வரலாம், எத்தனையோ பிரச்சனைகள் வரலாம். 2 சாமுவேல் 22 பார்த்தீங்கன்னா அந்த அதிகாரமே பார்த்தீங்கன்னா, கர்த்தர் தாவீதை அவனுடைய எல்லா சத்துருக்களின் கைக்கும் சவுலின் கைக்கும் நீங்களாக்கி விடுவித்த போது அவன் கர்த்தருக்கு முன்பாக பாடின பாட்டு. ஸோ அந்த அதிகாரம் ஃபுல்லாக வாசித்து பார்த்தீங்கன்னா, என்னென்ன பிரச்சனைகள்லாம் தாவீதுக்கு வந்துச்சோ அதிலிருந்து கடவுள் அவனை எப்படி காப்பாற்றினார், அதுக்காண்டி அவரை வந்து செலுத்துகிற ஒரு துதியின் அதிகாரமாக இருக்குது. ஸோ 2வது வசனம் எப்படி சொல்லுது, கர்த்தர் என் கண்மலையும் என் கோட்டையும் என் இரட்சகருமானவர். தேவன் நான் நம்பியிருக்கிற துருகமும் என் கேடகமும் என் இரட்சணிய கொம்பும் என் உயர்ந்த அடைக்கலமும் என் புகலிடமும் என் இரட்சகருமானவர். என்னை வல்லடிக்கு நீங்களாக்கி இரட்சிக்கிறவர் அவரே. ஸோ நம்மளுக்கும் வாழ்க்கையில் என்ன பிரச்சனைகள் வந்தாலும் இந்த அதிகாரத்தை எடுத்து வாசிப்போம். அதில் கர்த்தர் எப்படி தாவீதை விடுவிச்சாரோ நம்மளையும் எல்லா சூழ்நிலைகளிலிருந்தும் நம்மளை விடுவிப்பார். நம்ம எல்லாரும் எழுந்திரிச்சு நின்று கைகளை தட்டி இந்த பாடலை பாடுவோம். என்னை வல்லடக்கி நீக்கி உம்முடைய கரங்களால் தூக்கி உன்னதத்தில் வைத்ததை மறப்பேனோ. என்னை வல்லடக்கி நீக்கி உம் கரங்களால் தூக்கி உன்னதத்தில் வைத்ததை மறப்பேனோ. என்னை வல்லடக்கி நீக்கி உம் கரங்களால் தூக்கி உன்னதத்தில் வைத்ததை மறப்பேனோ. நீ சொன்னதினால் நான் பிழைத்துக் கொண்டேன், நீ கண்டதினால் நான் ஜீவன் பெற்றேன்.
நீ சொன்னதினால் நான் பிழைத்துக் கொண்டேன். நீ கண்டதினால் நான் ஜீவன் பெற்றேன். எங்கள் ஆதரவே, எங்கள் அடைக்கலமே, எங்கள் மறைவீடமே, உம்மை ஆராதிப்பேன். எங்கள் ஆதரவே, எங்கள் அடைக்கலமே, எங்கள் மறைவீடமே, உம்மை ஆராதிப்பேன். எல்லாம் விசுவாசமா கைகளை தட்டி இந்த பாடல பாடும். ஆழத்தில் இருந்தென்னை தூக்கி விட்டீர், உயர்வான தலங்களில் நிறுத்தி வைத்தீர். ஆழத்தில் இருந்தென்னை தூக்கி விட்டீர், உயர்வான தலங்களில் நிறுத்தி வைத்தீர். எதிரான யோசனை அதமாக்கினீர், உந்தனின் யோசனை நிறைவேற்றினீர். எதிரான யோசனை அதமாக்கினீர், உந்தனின் யோசனை நிறைவேற்றினீர். எங்கள் ஆதரவே, எங்கள் அடைக்கலமே, எங்கள் மறைவீடமே, உம்மை ஆராதிப்பேன். எங்கள் ஆதரவே, எங்கள் அடைக்கலமே, எங்கள் மறைவீடமே, உம்மை ஆராதிப்பேன். நமக்கு எதிரே 1000 பேர் வந்தாலும் கர்த்தர் நமக்கு முன்பாக இருந்தால் யாரும் நம்மளுக்கு எதுவும் செய்ய முடியாது. ஹல்லேலூயா. 1000 என்னோடு போரிட்டாலும் என்னை மேற்கொள்ளும் அதிகாரம் பெறவில்லையே. 1000 என்னோடு போரிட்டாலும் என்னை மேற்கொள்ளும் அதிகாரம் பெறவில்லையே. கிருபையினால் என்னை மூடிக்கொண்டீர், நான் கல்லுண்ட இடங்களில் உயர்த்தி வைத்தீர். கிருபையினால் என்னை மூடிக்கொண்டீர், நான் கல்லுண்ட இடங்களில் உயர்த்தி வைத்தீர். எங்கள் ஆதரவே, எங்கள் அடைக்கலமே, எங்கள் மறைவீடமே, உம்மை ஆராதிப்பேன். எங்கள் அடைக்கலமே, எங்கள் மறைவீடமே, உம்மை ஆராதிப்பேன். கரடான பாதையில் தூக்கி சென்றீர், முள்ளுள்ள இடங்களில் சுமந்து கொண்டீர். கரடான பாதையில் தூக்கி சென்றீர், முள்ளுள்ள இடங்களில் சுமந்து கொண்டீர். எனக்காக குறித்ததை எனக்கு தந்தீர், நீ தந்த தரிசனம் நிறைவேற்றினீர். எனக்காக குறித்ததை எனக்கு தந்தீர், நீ தந்த தரிசனம் நிறைவேற்றினீர். எங்கள் ஆதரவே, எங்கள் அடைக்கலமே, எங்கள் மறைவீடமே, உம்மை ஆராதிப்பேன். எங்கள் ஆதரவே, எங்கள் அடைக்கலமே, எங்கள் மறைவீடமே, உம்மை ஆராதிப்பேன். என்னை வல்லடிக்கு நீக்கி உம் கரங்களால் தூக்கி உன்னதத்தில் வைத்ததை மறப்பேனோ. என்னை வல்லடிக்கு நீக்கி உம் கரங்களால் தூக்கி உன்னதத்தில் வைத்ததை மறப்பேனோ. நீ சொன்னதினால் நான் பிழைத்துக் கொண்டேன், நீ கண்டதினால் நான் ஜீவன் பெற்றேன். நீ சொன்னதினால் நான் பிழைத்துக் கொண்டேன், நீ கண்டதினால் நான் ஜீவன் பெற்றேன். எங்கள் ஆதரவே, எங்கள் அடைக்கலமே, எங்கள் மறைவீடமே, உம்மை ஆராதிப்பேன். எங்கள் ஆதரவே, எங்கள் அடைக்கலமே, எங்கள் மறைவீடமே, உம்மை ஆராதிப்பேன். என்று சொல்லுவோமா? எங்கள் ஆதரவே, எங்கள் அடைக்கலமே, எங்கள் மறைவீடமே, உம்மை ஆராதிப்பேன். எங்கள் ஆதரவே, எங்கள் அடைக்கலமே, எங்கள் மறைவீடமே, உம்மை ஆராதிப்பேன். ஹல்லேலூயா. நன்றி. கர்த்தர் எப்பவுமே நம்மளுக்கு ஆதரவாய், துணையாய், அடைக்கலமாய் இருக்கிறார். சங்கீதம் 63:3 சொன்ன பிரகாரம், ஜீவனை பார்க்கிலும் உமது கிருபை நல்லது, என் உதடுகள் உம்மை துதிக்கும்.
அதே போல் கொரிந்தியரில் என் கிருபை உனக்கு போதும் என்று கர்த்தர் சொல்லியிருக்கார். நம்ம வாழ்க்கையில் கர்த்தரோட கிருபை ஒவ்வொரு நாளும் நம்மளை நடத்தி வருது. கர்த்தர் கிருபை இல்லைன்னு நம்ம எல்லாரும் ஏமாத்திரமாக இருக்கோம்ல. கர்த்தர் கிருபையினால நம்மளை இம்மட்டும் நம்ம நடத்தி வந்திருக்காரு. அவர் கிருபையினால் நம்மளை உயர்ந்த ஸ்தலத்தில் நிறுத்தி வச்சிருக்காரு. அவரோட கிருபை நிமித்தம் நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம ஜீவனோடு நம்ம இந்த உலகத்தில் நம்ம வாழ்கிறோம். இந்த கிருபையை நம்ம இந்த இன்னைக்கு கூட நம்ம இந்த கிருபையை நம்ம கர்த்தர்கிட்ட நம்ம மறுபடியுமாக பெற்றுக்கொள்வோமாக. கர்த்தருடைய கிருபை மறுபடியுமாக நம்ம இந்த இடத்துல இருக்கும்போது, இந்த ஸ்தலத்தில் இருக்கும்போது நம்ம மறுபடியுமாக அந்த கிருபை நம்ம நிரப்புமாறு நம்ம கர்த்தரிடத்துல நம்மளை ஒப்பு கொடுத்து அந்த கிருபையை பெற்றுக்கொள்ளுமாறு இந்த பாடலை பாடும்போது நம்ம அதை பெற்றுக்கொள்ளுமாறு ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். உங்க கிருபைதா என்ன தாங்குகின்றது, உங்க கிருபைதா என்ன நடத்துகின்றது, உங்க கிருபைதா என்ன தாங்குகின்றது, உங்க கிருபைதா என்ன நடத்துகின்றது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. உழைக்கப்பட்ட நேரத்தில் எல்லாம் என்னை உருவாக்கின கிருபை இது. பாடுவோமாக. உடைக்கப்பட்ட நேரத்தில் எல்லாம் என்னை உருவாக்கின கிருபை இது. கரங்களை உயர்த்தி பாடுவோம். கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. உங்க கிருபைதா என்ன தாங்குகின்றது, உங்க கிருபைதா என்ன நடத்துகின்றது, உங்க கிருபைதா என்ன தாங்குகின்றது, உங்க கிருபைதா என்ன நடத்துகின்றது. சோர்ந்து போன நேரத்தில் எல்லாம் என்னை சூழ்ந்து கொண்ட கிருபை இது. சோர்ந்து போன நேரத்தில் எல்லாம் என்னை சூழ்ந்து கொண்ட கிருபை இது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. உங்க கிருபைதா என்ன தாங்குகின்றது, உங்க கிருபைதா என்ன நடத்துகின்றது, உங்க கிருபைதா என்ன தாங்குகின்றது, உங்க கிருபைதா என்ன நடத்துகின்றது. ஒன்றுமில்லா நேரத்தில் எல்லாம் எனக்கு உதவி செய்த கிருபை இது. சொல்வோமாக. ஒன்றுமில்லா நேரத்தில் எல்லாம் எனக்கு உதவி செய்த கிருபை இது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. உங்க கிருபைதா என்ன தாங்குகின்றது, உங்க கிருபைதா என்ன நடத்துகின்றது, உங்க கிருபைதா என்ன தாங்குகின்றது, உங்க கிருபைதா என்ன நடத்துகின்றது. ஊழியத்தின் பாதையில் எல்லாம்
என்னை உயர்த்தி வைத்த கிருபை இது. ஊழியத்தின் பாதையிலெல்லாம் என்னை உயர்த்தி வைத்த கிருபை இது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. நன்றி ராஜா, நன்றி செலுத்துகிறோம். நீங்க மாறாத கிருபை எங்கள் மேல் பொழிந்து வருவதற்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. நீர் கர்த்தாவே ராஜா, நாங்கள் என்ன மாதிரி இருந்தாலும் ராஜா, நீர் கர்த்தாவே எங்களை ஒருபோதும் விலகாத தேவனா இருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. ராஜா, நாங்கள் வழியில நடக்காவிட்டாலும் கர்த்தாவே நீர் எங்களை ஒதுக்காமல் ராஜா, நீர் எங்களை கரங்களை பிடித்து நீர் நடத்தி வருவதற்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அணு தினமும் உடைய கிருபையை கொடுத்து எங்களை நிறைத்து வருவதற்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. உம்முடைய மாறாத இந்த அன்பிற்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நீர் கர்த்தாவே எங்க வாழ்க்கையில செய்த அற்புதங்கள் ஏராளம் கர்த்தாவே. நீர் ராஜா ராஜா கர்த்தாவே, நாங்கள் பிறந்த நாள் முதலாய் ராஜா இந்த நாள் வரைக்கும் நாங்கள் திரும்பி பார்க்கும் போது கர்த்தாவே எங்க வாழ்க்கையில எவ்வளோ நன்மைகள் எவ்வளோ அற்புதங்கள் நீங்க செஞ்சிருக்கீங்க கர்த்தாவே. அது எண்ணி எண்ணி நாங்கள் துதிக்கிறோம் கர்த்தாவே ராஜா. அந்த அற்புதங்களை கர்த்தாவே நாங்கள் துதிக்க துதிக்க ராஜா, எங்கள் வாழ்க்கையில மற்ற எல்லா தடைகளும் நீங்க அகற்றி போட வல்ல தேவனா இருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். அவ்வாறு கர்த்தாவே, நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீர்கள், ஆனால் நீ பள்ளத்தாக்கு நிரம்பி இருக்கும் நீங்க சொல்லிங்க ராஜா. கர்த்தாவே நீங்க எவ்வளோ அற்புதங்கள் கர்த்தாவே நீங்க செய்திருக்கீங்க ராஜா. நீங்க ராஜா 5 அப்பம் 2 மீன்களை 5000 பேருக்கு ராஜா நீங்க கொடுத்திருக்கீங்க ராஜா. குருடருக்கு நீங்க பார்வையை கொடுத்திருக்கீங்க கர்த்தாவே. செங்கடலை இறந்தாய் பிளந்திருக்கீங்க ராஜா. இன்னும் பல அற்புதங்களை நீங்க கர்த்தாவே நீங்க செய்திருக்கீங்க. அவ்வளோ பெரிய தேவனை நாங்கள் துதிக்கிறோம் என்று நாங்கள் சொல்லும் போது ராஜா எங்களுக்கு எவ்வளோ சந்தோஷமாக எவ்வளோ திருப்தியாக இருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே ராஜா. எங்கள் வாழ்க்கையில் கர்த்தாவே எந்த காரியமாக இருந்தாலும் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் கர்த்தாவே அதுக்கு உமக்கு முன்பாக அது லேசான காரியம் ராஜா. அதை நீங்கள் ஒரு நொடி பொழுதுல மாற்ற வல்ல தேவன் நாங்கள் விசுவாசிக்கிறோம். மழை போல இருக்கிறது நீங்கள் பனி போல மாற்ற வல்ல தேவன் நாங்கள் விசுவாசிக்கிறோம் கர்த்தாவே ராஜா. உம்முடைய கரத்தில் கர்த்தாவே நாங்கள் அதை ஒப்பு கொடுக்கும் போது நீர் ராஜா அதை அற்புதமாய் செய்து முடிப்பீர் கர்த்தாவே. மனுஷ கண்களுக்கு ராஜா அது ஆச்சரியமாக இருக்கும். இப்படி கூட எங்கள் ஜீவனுள்ள தேவன் செய்ய முடியுமான்னு நீங்கள் அந்த காரியத்தை எவ்வளோ அழகாய் நீங்கள் செய்ய முடிப்பீர் நாங்கள் விசுவாசிக்கிறோம் ராஜா. எங்களுடைய சிந்தையில் ராஜா அந்த காரியத்தை நாங்கள் செஞ்சால் அது ஒன்றுமில்லாமல் போகும். ஆனால் தேவர் நீங்கள் இடைப்படும் போது அந்த காரியத்தை கர்த்தாவை நீங்கள் மென்மைப்படுத்தி அந்த காரியத்தை நீர் மிகவும் அற்புதமாக மிகவும் சிறப்பாக நீங்கள் முடித்து தருவீங்க நாங்கள் விசுவாசிக்கிறோம் கர்த்தாவே. இந்த மாதிரி வேலை நம்ம வாழ்க்கையில் நம்மளுக்கு எந்த பிரச்சனையோ எந்த காரியமோ எது நம்மளுக்கு அது மலை போல இருந்தாலும் அது நம்ம கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுப்போமாக இந்த வேலையில். நம்மளோட ஜீவன் பெரியவர், நம்மளோட ஜீவனுள்ள தேவன் பெரியவர். அவர் பராக்கிரமம் செய்கிற வல்ல தேவன். அவரால் எல்லாம் செய்ய முடியும். அவருக்கு எல்லாம் லேசான காரியம். அது அந்த விசுவாசத்தோடு நம்ம இந்த பாடலை பாடுவோமாக. லேசான காரியம் உமக்கது லேசான காரியம். லேசான காரியம் உமக்கது லேசான காரியம். பலனுள்ளவன் பலனற்றவன், பலனுள்ளவன் பலனில்லாதவன்,
யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம். உமக்கது லேசான காரியம். மண்ணை பிசைந்து மனிதனை படைப்பது லேசான காரியம். மண்ணை பிசைந்து மனிதனை படைப்பது லேசான காரியம். மண்ணான மனுவுக்கு மன்னாவை அளிப்பது லேசான காரியம். மண்ணான மனுவுக்கு மன்னாவை அளிப்பது லேசான காரியம். உமக்கது லேசான காரியம். மேலனுள்ளவன் மேலனற்றவன், மேலனுள்ளவன் மேலனில்லாதவன், யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம். உமக்கது லேசான காரியம். உயிரற்ற சடலத்தை உயிர் பெற செய்வது லேசான காரியம். உயிரற்ற சடலத்தை உயிர் பெற செய்வது லேசான காரியம். தீராத நோய்களை வார்த்தையால் தீர்ப்பதும் லேசான காரியம். தீராத நோய்களை வார்த்தையால் தீர்ப்பதும் லேசான காரியம். உமக்கது லேசான காரியம். மேலனுள்ளவன் மேலனற்றவன், மேலனுள்ளவன் மேலனில்லாதவன், யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம். உமக்கது லேசான காரியம். இடறிய மீனவனை சீஷனாய் மாற்றுவது லேசான காரியம். இடறிய மீனவனை சீஷனாய் மாற்றுவது லேசான காரியம். இடையனை கோமகனாய் அரியணை ஏற்றுவதும் லேசான காரியம். இடையனை கோமகனாய் அரியணை ஏற்றுவதும் லேசான காரியம். உமக்கது லேசான காரியம். மேலனுள்ளவன் மேலனற்றவன், மேலனுள்ளவன் மேலனில்லாதவன், யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம். உமக்கது லேசான காரியம். உமக்கது லேசான காரியம். நன்றி செலுத்துவோமாக, நன்றி செலுத்துவோமாக. ஆமென். இவ்வாறு சங்கீதம் 27:10 சொல்லி, என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்வார். ஆமென். நம்ம தகப்பனும் தாயும் ராஜா
கர்த்தாவே நீர் ராஜா எங்களுக்கு தகப்பனும் தாயுமா எங்களோடு கூட இருக்கிறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. சில பல வேலைகள் ராஜா எங்களுக்கு யாருமே இல்லைன்னு நாங்கள் தனிமை உணரும் போது கர்த்தாவே நீர் ராஜா எங்களுக்கு தகப்பனாக தோளில் சுமந்து தாயாக ராஜா எங்களை ஆற்றி தேற்றி வருவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. நீர் ராஜா ஈவன் நம்ம தகப்பன் தாய்கிட்ட நம்மளோட உலக பிரகாரமான தகப்பன் தாய்கிட்ட நம்மளுக்கு எதாவது தேவை இருந்தாலும் நம்ம அதை போய் சொன்னாதான் அவங்களுக்கு தெரியும். ஆனால் நம்ம ஜீவனுள்ள தேவனுக்கு நம்ம இருதயத்தை நினைக்கும் போதே கர்த்தரை உணர்ந்து கொள்வார். எவ்வளோ பெரிய ஸ்லாக்கியம் நம்ம கர்த்தர் கொடுத்துருக்காரு. நம்ம எதிரேந்து நம்ம என்ன எண்ணினாலும் என்ன நம்ம வாஞ்சிச்சாலும் கர்த்தர் அதை நிறைவேற்ற வல்ல தேவனா இருக்கிறதுக்காக நமக்கு நன்றி செலுத்துவோமாக. அவருக்கு நம்ம தகப்பனாகவும் நம்மளுக்கு தாயாகவும் இருந்து நம்மளை ஆற்றி அரவணைத்து நம்மளை இம்மட்டும் வழிநடத்தின தேவன் நம்மை துதிகளை ஏறெடுப்போமாக. எந்தவித சூழ்நிலை இருந்தாலும் கர்த்தர் நம்மளோடு கூட இருந்து அங்கே பிரசன்னமாக இருந்து நம்மளை கரங்களை பிடித்து நடத்தி வருவதற்காக நம்ம கர்த்தரை சுதிப்போமாக, நம்ம கர்த்தரை போற்றுவோமாக. அதற்கு அதே வண்ணமாக இந்த பாடலை நாம் பாடுவோமாக. எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன், என் நேசர் தேடி வந்தீர். எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன், என் நேசர் தேடி வந்தீர். நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து நீரலாய் மாறிவிட்டீர். என்னை நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து நீரலாய் மாறிவிட்டீர். வாய்களை திறந்து சொல்வோமாக. நன்றி உமக்கு நன்றி ஐயா, நன்றி உமக்கு நன்றி. எங்கள் அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே. எங்கள் அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே. தாழ்மையில் இருந்தேன், தள்ளாடி நடந்தேன், தயவாய் நினைவு கூர்ந்தீர். தாழ்மையில் இருந்தேன், தள்ளாடி நடந்தேன், தயவாய் நினைவு கூர்ந்தீர். கலங்காதே என்று கண்ணீரை துடைத்து கரம் பற்றி நடத்துகிறீர். கலங்காதே என்று கண்ணீரை துடைத்து கரம் பற்றி நடத்துகிறீர். நன்றி உமக்கு நன்றி ஐயா, நன்றி உமக்கு நன்றி. எங்கள் அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே. உளையான சேற்றில் வாழ்ந்த என்னை தூக்கி எடுத்தீரே. உளையான சேற்றில் வாழ்ந்த என்னை தூக்கி எடுத்தீரே. கல்வாரி ரத்தம் எனக்காக சிந்தி கழுவி அழைத்தீரே. கல்வாரி ரத்தம் எனக்காக சிந்தி கழுவி அழைத்தீரே. நன்றி உமக்கு நன்றி
பிதாவே அன்பான தேவா அருமை இரட்சகரே ஆவியானவரே இரவும் பகலும் ஐயா கூட இருந்து என்னாலும் காப்பவரே இரவும் பகலும் ஐயா கூட இருந்து என்னாலும் காப்பவரே மறவாத தெய்வம் மாறாத நேசர் மகிமைக்கு பாத்திரரே கரங்களை உயர்த்தி பாடுவோமாக. மறவாத தெய்வம் மாறாத நேசர் மகிமைக்கு பாத்திரரே நன்றி உமக்கு நன்றி ஐயா நன்றி உமக்கு நன்றி எங்கள் அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை இரட்சகரே ஆவியானவரே எங்கள் அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை இரட்சகரே ஹalleluya 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 நன்றி ஆண்டவரே நன்றி ராஜா ஹalleluya ஆவியானவருடைய பிரசன்னத்தை உணர்ந்து ஹalleluya 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 இன்றைக்கு பாடின பாடல்கள் போல ஹalleluya எவ்வித ஆபத்துகள் எவ்வித துன்பங்கள் எவ்வித துயரங்கள் எத்தனை ஆயிரம் சத்துருக்கள் நம்மளுக்கு எதிரே வந்தாலும் ஹalleluya என் தேவன் ஒருவர் ஹalleluya இருந்தால் போதும் அத்தனையும் அதமாகி போகும் ஹalleluya 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 என் பரிசுத்த ஆவியானவரின் வல்லமையினால் நான் எல்லாத்தையும் மேற்கொள்ளுவேன் என்ற ஜெபத்தை இன்றைக்கு ஏறெடுப்போமா ஹalleluya ஹalleluya மனதில் உள்ள குழப்பங்கள் சந்தேகங்கள் எல்லாத்தையும் தூக்கி போட்டு ஹalleluya நீர் வந்தால் மாத்திரம் போதும் ராஜா நீங்க இருந்தா மாத்திரம் போதும் சுவாமி ஹalleluya உம்முடைய ஆவியானவர் எங்களுக்குள்ள இருக்கிறதுக்காக நன்றி எப்பொழுது நீங்க எங்களுக்குள்ள வாசமா இருக்கிறதுக்காக நன்றி ராஜா நாங்க எதற்கும் பயப்பட தேவையில்லை ஹalleluya உம்முடைய ஆவியானவர் எங்கள் கரங்களை பிடித்து நடத்தி கொண்டு எங்களை ஒவ்வொரு நாளும் செல்கிறீர் ஹalleluya அதற்காக நன்றி 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 ஹalleluya hallelujah 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 kids adults எல்லாரும் இங்க இருக்க எல்லாரும் hallelujah let us say one prayer when the spirit of God is with us when God is holding our hands let's not doubt for anything hallelujah let's not fear for anything our God is with us hallelujah let us have that faith and move towards our life hallelujah 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 எதை குறித்தும் எங்களுக்கு பயம் வேண்டாம் எங்களுடைய ஆவியானவர் எங்களோடு கூட இருக்கிறதுக்காக நன்றி hallelujah 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 நிறைவான ஆவியானவரே நீர் வரும்போது குறைவுகள் மாறுமே நிறைவான ஆவியானவரே நீர் வரும்போது சூழ்நிலை மாறுமே நீ வந்தால் சூழ்நிலை மாறுமே முடியாததும் சாத்தியமாகுமே நீ வந்தால் சூழ்நிலை மாறுமே முடியாததும் சாத்தியமாகுமே நிறைவே நீர் மாறுமே நிறைவே நீர் வேண்டுமே நிறைவே நீர் போதுமே ஆவியானவரே நிறைவே நீர் வாருமே நிறைவே நீர் வேண்டுமே நிறைவே நீர் போதுமே ஆவியானவரே நிறைவான ஆவியானவரே எல்லாரும் சொல்லுவோமா நீ வரும்போது குறைவுகள் மாறுமே நிறைவான ஆவியானவரே நீர்
வரும்போது குறைவுகள் மாறுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாத்தியமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாத்தியமாகுமே. நிறைவே நீர் வாருமே. நிறைவே நீர் வேண்டுமே. நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே நிறைவே நீர் வாருமே. நிறைவே நீர் வேண்டுமே. நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே. ஹalleluya ஆண்டவரே. ஆம் ராஜா. ஹalleluya ஹalleluya. நிறைவான ஆவியானவரே, எங்கள் ஒவ்வொருவரையும் இன்னைக்கு நிறைச்சதுக்காக நன்றி ஆண்டவரே. இங்கே இடத்தை விட்டு நாங்கள் செல்லும் போது ராஜா, உங்களுடைய ஆவியானவரை நிச்சயத்தோடு நாங்கள் வெளியே செல்ல கிருபை தாருங்க ராஜா. இனிமேலும் ராஜா எந்த காரியத்தை குறித்து ஒரு பயம் வேண்டாம், ஒரு துகில் வேண்டாம் ராஜா. ஹalleluya. உம்மை பற்றி கொண்டு தைரியமாக காரியங்களை செய்ய ஒரு பலத்தை கொடுங்க ராஜா, ஒரு சத்துவத்தை கொடுங்க சுவாமி. ஹalleluya. எங்களை நீர் வழிநடத்துங்க ராஜா. மனிதர்கள் பேச்சை அல்ல, உம்முடைய ஆவியானவரின் சத்தத்தை கேட்டு காரியங்களை செய்ய கிருபை தாருங்க ராஜா. ஹalleluya. எங்களை நீர் வழிநடத்துங்க. நீர் மாத்திரம் எங்கள் வாழ்க்கையில மகிமைப்படுங்க ராஜா. ஹalleluya. ஆண்டவரே, மீதி இருக்க வேலையை உம்முடைய கரத்திலே ஆண்டவரை சமர்ப்பிக்கிறோம் ராஜா. ஹalleluya. நீர் ஆண்டவரை பொறுப்பெடுத்து எங்களை வழி நடத்துங்க. செய்தி கொடுக்கிற தாசனை ஆசீர்வதிங்க. இந்த செய்தி எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க கிருபை தாருங்க ராஜா. அனைத்தையும் உம்முடைய கரத்தில் ஒப்படைக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நம்ம ஒரு நல்ல ஒரு வொர்ஷிப்பை ஆண்டவர் லீட் பண்ண கிருபை செய்தார். இப்போதும் நம்மளுக்கு இன்றைய செய்தி கொடுக்கறதுக்கு நம்மளுடைய நண்பர் ரியாஸ் நம்மளுக்கு எல்லாம் செய்தி கொடுப்பார். எல்லா ஜெப சிந்தனையோடு கர்த்தர் நம்மகிட்ட என்ன பேசுகிறாங்கன்றதை நம்ம கவனிப்போம். ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேங்க்யூ லார்ட். ஹல்லேலூயா. நிறைவான ஆவியானவரே, நீர் வரும்போது குறைவுகள் எல்லாம் மாறும். ஹல்லேலூயா. தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ ஜீசஸ். நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. தேங்க்யூ லார்ட். கர்த்தரும் ரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை எல்லாரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த மாலை வேளையில் ஆண்டவர் நம்மளை ஒருங்கிணைத்து ஒரு மனதோடு அவர் சன்னிதானத்தில் அவர் வார்த்தையை கேட்க, அவர் ஆராதிக்க கொடுத்த இந்த அருமையான ஸ்லாக்கியத்திற்காக, இந்த கிருபைக்காக நம்ம நன்றி செலுத்தலாம். நம்ம கண்களை மூடி ஒரு நிமிடம் நம்ம ஆண்டவர் நோக்கி பார்த்து ஒரு ஜெபிச்சு நம்ம இந்த செய்திக்குள்ளே கடந்து செல்லலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேங்க்யூ லார்ட். அப்பா பிதாவே அப்படின்னு நாங்கள் பாடினது போல் ஆண்டவரே, எங்களுக்கு பரம தகப்பனாக நீங்கள் இருக்கிறீர். இந்த உலகத்தில் இருக்கிற யாருமே தனியாக இல்லை, யாருமே அனாதை இல்லை, யாருமே அவங்க வெறுக்கப்பட்டவர்கள் கிடையாது. உம்மனோட செட்டையில் நிழலில் வைத்து நீங்கள் பாதுகாக்கிற ஒரு தகப்பனாக நீங்கள் இருக்கிறதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்போ இந்த அருமையான நாளில் எங்களை ஒன்று கூட்டி அப்போ அவங்க பாதப்படியில் அப்போ அந்த வார்த்தையை கேட்க கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா, நீங்கள் எங்களோடு பேசுவீங்க, பேசி கொண்டு இருக்கிறீங்க, எப்பயுமே பேசுவீங்க, நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆவியானவர் நீங்கள் எங்ககிட்ட அனுப்பிச்சதுக்காக நான் நன்றி செலுத்துகிறோம். உண்மை நோக்கி நடக்கிற அந்த பாதையில் ஆவியானவர் கையப்படுத்தி கொண்டு நாங்கள் அவர் சொல்கிற காரியங்கள் எல்லாத்தையும் செவி கொடுத்து கேட்டு உமக்கு பிரியமான காரியங்கள் மாத்திரமே செய்ய வாஞ்சையாக இருக்கிறோம். அப்பா, நீங்கள் இந்த ஆராதனையில் முழுதாக நீங்கள் பங்கு கொள்வதற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களோடு நீங்கள் பேசுகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. தேங்க்யூ லார்ட். எங்களை இந்த மாலை வேளையில் நீங்கள் நிரப்புங்க. நாங்கள் வெறுமையாக நாங்கள் உட்கார போகிறோம். எங்களோட பெர்செப்ஷன்ஸ் எல்லாத்தையுமே, பெர்சீவ்ட் ஐடியாஸ் எல்லாத்தையுமே எங்கள்
எங்களோட மூளையில் இருக்கிற அந்த சிந்தனைகள் எல்லாத்தையுமே தூரம் வைத்துக்கொண்டு இந்த மாலை வேளையில் நாங்கள் ஓப்பன் ஹார்ட் ஓப்பன் மைண்டோடு நாங்கள் உங்கள் பாதப்படியில் வந்து உங்கள் வார்த்தையை கேட்க போகிறோம். நீங்கள் எங்களோட இடைப்படுவீராக. இந்த மீதியான நேரம் எல்லாத்தையும் நீங்கள் பொறுப்பெடுத்து பார்த்துக்கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனோட நல்ல பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் சகலத்தையும் படைத்த சிருஷ்டித்த தேவன். அந்த தேவனை நம்ம தகப்பன் என்று அப்பா என்று கூப்பிடக்கூடிய அந்த ஸ்லாக்கியத்தை கொடுத்த அந்த தேவன், உயிருள்ள தேவனை நம்ம ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா. இந்த மாலை வேளையில் நம்ம செய்திக்குள்ளே கடந்து செல்றதுக்கு முன்னாடி ஒரு சின்ன காரியம் மாத்திரம் நான் சொல்லிவிட்டு நான் ஆரம்பிக்கணும்னு விருப்பப்படுறேன். பல வருடங்களாக இப்போ ஆல்மோஸ்ட் இந்த ஆகஸ்ட் வந்தால் நம்ம 3 வருஷம் முடிக்க போகிறோம் சபையை ஆரம்பித்து. நீங்கள் நிறைய பேர் ஆன்லைனில் பார்க்குறீங்க, நம்ம நிறைய செய்திகளை வந்து யூடியூப்பில் போடுறோம். சபையோட முக்கியத்துவம் என்ன அப்படின்னா, ஆண்டவரோட பிரசன்னத்தில் வந்து அவரோட வார்த்தை கேட்க, அவரை சந்தோஷமாக ஆராதிக்க, அவரோட வார்த்தையை தியானிக்க, அது போக அந்த தேவ குடும்பத்தில் ஐக்கியமாக அந்த ஃபெலோஷிப், ஒவ்வொரு தேவ பிள்ளையும் எப்படி அந்த 12 சீஷர்களில் 11 சீஷர்கள் வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒருத்தர் தாங்கி நடந்து கொண்டாங்களோ, ஆண்டவர் வந்து தனியாக பல காரியங்கள் பல கிரியைகள் செய்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் வந்து இறங்கி அந்த சீஷர்களோடு சேர்ந்து அந்த சுவிசேஷத்தை எடுத்துக்கொண்டு செல்லக்கூடிய அந்த காரியத்தை நம்ம வேதத்தில் பார்க்கும்போது நம்ம பார்க்க வேண்டிய முக்கியமான காரியம் என்னென்னா அந்த ஐக்கியம். இன்னும் நிறையா சேர்ஸ் காலியாக இருக்குது. நான் விசுவாசிக்கிறேன் இந்த வருஷம் நம்ம 3rd இயர் முடித்து 4th இயர் ஆரம்பிக்கிறதுக்குள்ளே இந்த சேர்கள் எல்லாம் நிரம்பி இருக்கும்னு நான் விசுவாசிக்கிறேன். நம்மளோட இன்னைக்கு உண்டான செய்தி கூட விசுவாசத்தை குறித்து தான். ஸோ அதனால் நான் இப்படி ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். கண்களில் காணாதவைகள், நம்மளால் பெர்சீவ் பண்ண முடியாத காரியங்கள் எல்லாத்தையுமே ஆண்டவர் வந்து ரொம்ப நம்ம பாடினது போல் லேசான காரியம் அவருக்கு. இடறிய மீனவனை சீஷனாக மாற்றுறது அவருக்கு லேசான காரியம். நம்மளுக்கு ரொம்ப கஷ்டம். நம்ம போய் யாரையுமே மாற்ற முடியாது. நம்ம யார்ட்டையுமே பேசி அவங்கள சம்மதிக்க வைக்க முடியாது. இல்லை நம்மளோட கருத்தை வந்து அக்செப்ட் பண்ண சொல்ல முடியாது. ஆனால் ஆண்டவருக்கு அது லேசான காரியம். ஹல்லேலூயா. ஸோ நம்ம இந்த வாரம் தேவன் வந்து என்ன பேசணும்னு விருப்பப்படுறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வேதத்துக்குள்ளே கடந்து செல்லலாம். நம்ம வாசித்த வேத பகுதி மத்தேயு எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் வாசித்தோம் இல்லையா? இப்போது இதில் வந்து நம்ம வாசித்த பகுதியில் முக்கியமான காரியம் அப்படின்னா நீங்கள் எதை சொல்லுவீங்க? ஒரு கேள்வியோடு ஆரம்பிக்கலாம். இந்த பகுதியில் நம்ம வாசித்த பகுதியில் எது உங்களுக்கு ரொம்ப இந்த பகுதி நான் படித்த உடனே எனக்கு வந்து இந்த கதை ஞாபகம் வந்தது, இல்லை இந்த இன்சிடென்ட் ஞாபகம் வந்துச்சு, இல்லைனா இது இந்த பர்டிகுலர் வேர்ட்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு எதை சொல்லுவீங்க? 23ஆம் வசனம். அவர் ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு தனித்து ஜெபம் பண்ண ஒரு மலை மேல் ஏறி சாயங்காலமான போது அங்கே தனிமையாயிருந்தார். ஸோ ஆண்டவர் வந்து தனிமையில் போய் அவர் ஜெபம் பண்ணுறார். அது ஒரு பெரிய ஒரு வழி நடத்துதல் இல்லையா? நம்ம யோசிக்கலாம், அவர் வந்து சர்வத்தையும் சிருஷ்டித்த தேவன். He was 100% God and 100% man when he was alive here. ஸோ அவர் எதுக்கு ஜெபிக்கணும் அப்படின்னு நம்ம யோசிக்கிற தருணங்கள் போய் அந்த அருமையான அந்த வசனம் என்ன சொல்லுது? அவர் வந்து தனிமையில் போய் பரம தகப்பனுக்கிட்ட மன்றாடினதை நம்ம பார்க்குறோம். வேறு எந்த வசனம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது? பசங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்ச வசனம் ஒன்று இருக்குது இல்லையா? பேதுரு, Peter walked on water, right? Yeah, who walks on water? Nobody, right? ஸோ அது ஒரு பெரிய காரியம் நம்ம பார்க்குறோம் அந்த பகுதியில். சரி, நம்ம இந்த பகுதியை வந்து ஆண்டவர் வந்து நான் தியானித்து கொண்டு இருக்கும்போது ஆண்டவர் பேசின காரியம் என்ன அப்படின்னா, பேதுரு நடந்தது, ஆண்டவர் வந்து அற்புதம் செய்தது, சீஷர்களுக்கு கற்றுக் கொடுத்தது. அதுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ண போகிறோம்? எல்லாரும் சேர்ந்து
ஒரு சில வசனங்களை வந்து வாசிக்க போகிறோம். நீங்கள் வாசிக்கும்போது அந்த வசனங்களில் உங்களுக்கு எந்த காரியம் இந்த டாப்பிக்கோட டை அப் ஆகுதுன்னு சொல்லிட்டு நான் உங்கள்கிட்ட கேட்க போகிறேன். முதல்ல எபிரேயர் 11ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் வசனம் 1 வாசிங்க. ஸோ விசுவாசமானது என்னது? நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாக இருக்கிறது. ஸோ நம்பப்படுகிறவைகளின் உறுதியும், ஸோ நம்பணும். ஒரு விஷயத்தை நான் நம்புகிறோம் அப்படின்னா அதில் நம்ம உறுதியாக நம்பணும். காணப்படாதவைகளின் நிச்சயமாக இருக்கிறது அப்படின்னா, ஸோ கண்ணுக்கு தெரியல, நம்மளால் பிலீவ் பண்ண முடியல, ஆனாலும் பிலீவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் விசுவாசமானது அப்படிங்கிற ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் வந்து ஆண்டவர் கொடுக்குறாரு இல்லையா? நீங்கள் நிறைய பகுதியில் ஆண்டவரோட ஊழியத்தை நீங்கள் பார்க்கும்போது பார்த்துருப்பீங்க, அவர் நிறைய அற்புதங்கள் செய்தார். நம்ம ஒரு சில அற்புதங்களை வந்து கூர்ந்து கவனிக்க போகிறோம் இந்த மழை வேளையில். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. மத்தேயு 8:13 ஒருத்தவங்க வாசிங்க. இங்கே ஒரு விசுவாசத்தை பற்றி ஆண்டவர் பேசுகிறாரு. நூற்றுக்கு அதிபதி, அந்த கதையை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவரோட விசுவாசத்தை பார்த்து ஆண்டவர் வந்து ஆச்சரியப்படுறாரு. இந்த மாதிரி ஒரு விசுவாசம் நான் இஸ்ரவேல் மக்கள்கிட்ட நான் பார்த்ததே இல்லை இது வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு அந்நிய ஒரு நான் ஜூ அவர் இல்லையா, அவர்கிட்ட இந்த மாதிரி ஒரு விசுவாசத்தை பார்த்த உடனே ஆண்டவர் வந்து ரொம்ப ஆச்சரியப்படுறாரு. மத்தேயு 9ஆம் அதிகாரம் 22 ஒரு வசனம் இருக்குது. 22ஆம் வசனம் வாசிங்க. உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்திரீட்ட சொல்கிறார் ஆண்டவர். அந்த ஸ்திரீக்கு வந்து 12 வருட பாடு இருந்தது. ஆனால் அந்த ஸ்திரீ என்ன நினச்சாங்க அப்படின்னா, ஆண்டவர் நான் தூரத்துலேருந்து பார்த்தா எனக்கு சரியாயிரும் அப்படின்னு நினச்சிருந்தாலும் ஆயிருக்கும். என் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி கண்ணு மூடி அவங்க வீட்டில் இருந்ததில் ஜபிச்சிருந்தா ஆயிருக்கும். ஆனால் அந்த ஸ்திரீ வந்து என்ன நினச்சாங்க, அவரோட அந்த வஸ்திரத்தின் தொங்கலை நான் தொட்டால் எனக்கு சுகம் கிடைக்கும்னு நம்பினதுனால ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த கூட்டத்தை தாண்டி உள்ளே போய் தொட்டுறாங்க. தொட்டவுடனே அந்த பரிபூர்ணம் கிடைக்குது, அந்த ஹீலிங் கிடைக்குது. கிடைச்ச உடனே ஆண்டவர் வந்து இந்த வசனத்தை சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு? உம்முடைய விசுவாசத்தின்படியே நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இதை நம்ம வந்து மார்க் எழுதின சுவிசேஷத்துலையும் பார்க்குறோம், லூக்லையும் பார்க்குறோம். லூக்கா எழுதின சுவிசேஷத்துலையும் இன்னொரு வசனம் வாசிக்கலாம். மார்க் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 52 வாசிங்க. மார்க் 10:52. உடனே அவன் பார்வையடைந்து உன் விசுவாசத்தின்படியே நடக்க கடவுது. ஸோ அந்த பர்த்திமேயுவோட அந்த கண் பார்வை கிடைத்த அந்த இதை பார்க்குறோம். அதே நம்ம லூக்கா சுவிசேஷத்துலேயும் எழுதப்பட்டிருக்கு. இந்த விஷயத்துலேயும் ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, உன்னுடைய விசுவாசத்தின்படியே. ஸோ அவன் என்ன விசுவாசித்தான்? இவர் தாவீதின் குமாரன், இவர் தொட்டால் எனக்கு சுகம் கிடைக்கும் அப்படின்னு நினச்சதுனால அவருக்கு கிடைச்சது இல்லையா? கடைசியாக நம்ம ஒரு வசனம் வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷத்திலேயே 17ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் வாசிங்க. Luke chapter 17:19. ஸோ ஒரு 10 குஷ்டரோகிகள் வராங்க ஆண்டவர்கிட்ட சுகத்தை தேடி. அந்த 10 பேரில் ஆண்டவர் வந்து நீங்கள் போங்க உங்களுக்கு சுஸ்தம் ஆயிரும்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டார். 10 பேரில் ஒருத்தன் மட்டும் திரும்பி வந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறான். அப்போ வந்து ஆண்டவர் கேட்குறாரு, மீதி 9 பேர் எங்கே போனாங்க அப்படின்னு கேட்டுட்டு, உன் நம்பிக்கை உன் விசுவாசத்தின் படியே ஆனதுன்னு சொல்லிட்டு நீ அப்படியே போன்னு சொல்கிறாரு. இந்த வாசித்த எல்லா காரியத்திலையும் நம்ம என்ன பார்க்குறோன்னா, ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு விசுவாசம் இருக்குது. அந்த விசுவாசத்தின் அளவுன்னு ஒன்று இருக்குது. அந்த நூற்றுக்கு அதிபதியின் விசுவாசம் வந்து ஆண்டவர் ஆச்சரியப்படத்தக்க ஒரு அற்புதமான ஒரு இதாக இருந்துச்சு. அதே சமயம் ஒரு சில பேரோட விசுவாசம் வந்து அந்த ஸ்திரியோட விசுவாசத்தை எடுத்துக்கொள்ளலாம். அவ்வளோ பாடல அவங்க கஷ்டப்பட்டு அந்த வஸ்திரத்தவங்களை தொடணும்னு சொல்லிட்டு வந்த விசுவாசத்தினால ஆண்டவர் வந்து சொல்கிறாரு. இப்போது விசுவாசம்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முதல் வசனம் வாசித்தோம் இல்லையா? எபிரேயர் 11:1 வாசித்தோம். நம்ம
உலகத்தனமான ஒரு டெஃபினேஷன் விசுவாசம்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யாராவது எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கீங்களா, தேடி பார்த்துருக்கீங்களா? அதோட உண்மையான அர்த்தம் என்ன? ஃபெய்த்தோட உண்மையான அர்த்தம் என்ன? இப்போ ஒவ்வொரு காரியமும் ஒவ்வொரு மாதிரி நடக்குது அவங்களுக்கு. ஒவ்வொருத்தவங்களோட விசுவாசமும் ஒவ்வொரு லெவலில் இருக்குது, வேறு ஃபார்மில் இருக்குது, வேறு விதத்தில் இருக்குது. அப்போ விசுவாசம்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு வேதத்தில் ஒரு டெஃபினேஷன் கொடுத்துருக்கு. உலகத்தனமான டெஃபினேஷன் பற்றி நீங்கள் தேட போகும்போது இவர் ஜான் ஜெபிச்சது போல் ஒரு குழப்பமான ஒரு காரியத்துக்குள்ளே நம்ம போகிறத பார்க்குறோம். ஏன்னா தமிழில் விசுவாசம்னா என்ன? ஆமாம். ஆனால் இங்கிலீஷில் நம்ம ஃபெய்த்துன்னு சொல்கிறோம், பிலீஃப்னு சொல்கிறோம், ட்ரஸ்ட்டுன்னு சொல்கிறோம். இது எல்லாமே தமிழில் நீங்கள் மொழிபெயர்த்து பார்த்தீங்கன்னா எல்லாமே நம்பிக்கை விசுவாசம் அப்படின்னு தான் வரும். ஆனால் மூணுமே ஒன்று கிடையாது. உங்கள் எல்லாருக்குமே அந்த வித்தியாசம் தெரியும். பிலீஃப்னா என்னன்னு தெரியும், ட்ரஸ்ட்னா என்னன்னு தெரியும், ஒருத்தவங்க மேலே நம்பிக்கை வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஃபெய்த்னா என்ன? இப்போ நம்ம வேதத்தில் பார்க்கும்போது ஃபெய்த்ஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஃபெய்த்ஃபுல் அப்படின்னா நம்பத்தக்க இல்லையா, நம்பிக்கையான அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய எக்ஸாம்பிள்ஸை நம்ம பார்க்குறோம் இல்லையா. எபிரேயர் 12 நம்ம லாஸ்ட் வீக் பாஸ்டர் எடுத்த சப்ஜெக்டில் கூட 13ஆம் அதிகாரம் வசனம் எடுத்தார் தெரியுமா. ஸோ 12 விசுவாசத்தை பற்றி நிறைய பேசப்பட்டிருக்கு. நோவாவோட விசுவாசம், ஆபிரகாமோட விசுவாசம், அந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களோட அந்த விசுவாச வீரர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. தேவர் ஃபெய்த்ஃபுல். அப்புறம் ஆண்டவர் மேலே அவ்வளோ ஆசையாக இருந்த அந்த நிறைய சாட்சிகளை நம்ம பார்க்குறோம். ஆனால் இந்த காரியத்தில் விசுவாசம் அப்படின்னு நம்ம எதை பார்க்குறோம் அப்படின்னா, இந்த எக்ஸாம்பிள்ஸ்லாம் நம்ம பார்க்கும்போது ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு காரியம் விசுவாசமாக இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், ஆண்டவரோட விசுவாசத்தில் நடந்த ஒரு சில காரியங்கள் பழைய ஏற்பாட்டில் நம்ம நிறைய காரியங்கள் நம்ம பார்க்கலாம். ஆனால் புதிய ஏற்பாட்டில் நம்ம பார்க்கும்போது ஒரு சில இன்சிடென்ட்ஸ் அப்படியே ஐ கேட்சிங்காக இருக்கும். ஒரு மாதிரி பார்த்த உடனே இது எப்படி சாத்தியம், இது சாத்தியமே இல்லையே அப்படின்னு நம்மளுக்கு தோணும். ஆபிரகாம் 99 வயதாக 100 வயது கிட்ட ஆகிற போது ஆண்டவர் அவருக்கு ஒரு அற்புதம் செய்தார் இல்லையா. ஸோ ஆனால் 75 வயதிலேயே ஆபிரகாம்கிட்ட ஆண்டவர் பேசிட்டார். அவர் சொல்கிறார், உன்னுடைய சந்ததியை நான் மணலை போல, கடற்கரை மணலை போல, ஆகாயத்தின் நட்சத்திரங்களை போல நான் பெருக்க போகிறேன் சொல்லியிருக்காரு இல்லையா. ஸோ இந்த விசுவாசம், ஃபெய்த், அந்த ஃபெய்த்தோட டெஃபினேஷனை ஆண்டவர் நம்மக்கிட்ட இன்றைக்கி அதை பற்றி பேசி நம்மளை புரிய வைக்கணும்னு நினைக்கிறேன். நான் விசுவாசிக்கிறேன். நம்ம எல்லாரும் அந்த ஜேர்னிக்குள்ளே கடந்து போகிறதுக்கு முன்னாடி யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள். யோவான் 6:15 வசனத்துலேருந்து வாசிங்க. யோவான் 6. அழிந்தார்கள். ஆமாம், தேங்க்ஸ்மா. ஸோ இந்த சம்பவத்தை நம்ம பார்க்குறோம். அந்த படவில் ஏறி இயேசு கிறிஸ்துவானவர் போல, ஆனால் அவர் சீஷர்கள் எல்லாத்தையும் அமுச்சு விடுறாரு. அப்போ நம்ம பார்க்குறோம் நிறைய இது நம்ம எந்த பகுதியில் பார்க்குறோம் அப்படின்னா, யோவான் எழுதின சுவிசேஷம் அதுக்கு முன்னாடி நீங்கள் வாசிச்சிங்கன்னா அந்த 5000 புருஷர்களை
பந்தி வைத்த அந்த காரியத்தை நம்ம பார்க்குறோம் இல்லையா. He fed 5,000. இப்போது அந்த 5,000 புருஷர்களை வந்து இது பண்ணதுக்கப்புறம், சாப்பாடு கொடுத்ததுக்கப்புறம் இவங்க எல்லாம் சேர்ந்து அவர் தனியாக போயிட்டு ப்ரே பண்ண போகிறாரு. சீஷர்களெல்லாம் வந்து நீங்கள் படவில் ஏறி போங்கன்னு சொல்கிறாரு. இவர் வந்து போட்டில் ஏறலை. அங்கே இருக்கிற நிறைய மக்கள் வந்து அவரை பின்தொடர்ந்து வராங்க. அப்போ வரும்போது ஆண்டவர் வந்து ஒரு காரியம் சொல்கிறாரு. 25, 26 வாசிங்க. அல்லேலூயா. ஸோ அங்கே நிறைய இந்த பகுதியில் நம்ம பார்க்குறோம், நிறைய சீஷர்கள் வந்து நிறைய பேர் அவரை ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தாங்க. அந்த அற்புதம் செய்த உடனே இன்னும் கூட்டம் அதிகமாயிருச்சு. ஏன்னா ஃப்ரீ ஃபுட் இல்லையா, ஃப்ரீ ஃபுட்னால் கூட்டம் நிறைய வரும். போனோடனே ஆண்டவர் வந்து பார்க்குறாரு. பார்த்துட்டு இந்த கூட்டம்லாம் திரும்ப அவர் தேடுறாங்க. எப்படி தேடுறாங்கன்னா, இன்னும் போட்டில் காணோம், இங்கே தானே அவர் ப்ரெட்டு கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு, சரி அவர் எங்கே போனாலும் ப்ரெட்டு கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவரை பின்தொடர்ந்து செல்கிறாங்க. அதை பார்த்துட்டு ஆண்டவர் சொல்கிறாரு, இது வந்து நீங்கள் செய்த அற்புதத்துக்காக பார்க்க வரல, ஆனால் நீங்கள் அந்த ப்ரெட்டுக்காக வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு மேலே வாசிச்சிங்கன்னா நீங்கள் தெரியும், நானே ஜீவாப்பம் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்லும்போது ஒரு வசனத்தில் அழகாக எழுதியிருக்கோம். ரொம்ப கடினமான ஒரு இதாக இருக்குது, இது நான் இது வந்து எங்களால் ஃபாலோ பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களெல்லாம் விட்டு போகிறத நம்ம பார்க்குறோம். 60ஆம் வசனம் இப்படி சொல்லுது, அவருடைய சீஷரின் அநேகர் இவைகளை கேட்ட பொழுது, இது கடினமான உபதேசம், யார் இதை கேட்பார்கள் என்றார்கள். சீஷர்கள் அதை குறித்து முறுமுறுக்கிறார்கள் என்று இயேசு தமக்குள்ளே அறிந்து அவர்களை நோக்கி, இது உங்களுக்கு இடலாக இருக்கிறதோ, மனுஷகுமாரன் தாம் முன்னிருந்த இடத்திற்கு ஏறி போகிறதை நீங்கள் காண்பீர்களானால் எப்படி இருக்கும் சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. ஸோ நிறைய பேர் அதை பார்த்துட்டு அவரை வந்து விட்டுட்டு போகிற காரியத்தை நம்ம பார்க்குறோம். இதில் இவங்களுக்கும் விசுவாசம் இருந்தது இல்லையா. இப்போ இவங்க வந்து இவங்களோட விசுவாசம் என்ன அப்படின்னா, ஆண்டவர்கிட்ட போனால் பிரெட்டு கிடைக்கும், ஆண்டவர்கிட்ட போனால் அவரை வந்து நம்மளுக்கு அற்புதங்கள் செய்வார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூட்டம் இருந்தது. அந்த கூட்டத்தில் நிறைய டிசைபிள்ஸ் இருந்தாங்க. அப்புறம் அதில் பேதுருவும் ஒரு ஆளாக இருந்தார் இல்லையா. இப்போது நம்ம இதை எப்படி நம்ம பார்க்கலாம் அப்படின்னு, இதுக்கும் விசுவாசத்துக்கும் என்ன சம்பந்தம் ஆண்டவரே அப்படின்னு நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது, நிறைய பேர் ஆண்டவரை வந்து இந்த உலகத்தில் நம்ம பார்க்குறோம், ஃபாலோ பண்ணும்போது ஆண்டவர் எனக்காக இது செய்வார், ஆண்டவர் எனக்காக அதை செய்வார் அப்படின்னு நம்பிக்கையில் ஆண்டவரை பார்க்குற காரியத்தை நம்ம இந்த உலகத்தில் பார்க்குறோம். கொஞ்சம் கஷ்டம், ரொம்ப இல்லை, கொஞ்சம் கஷ்டம் வந்த உடனே வந்து ஐயோ இது ரொம்ப கஷ்டம், இதுக்கப்புறம் நம்ம வந்து ஆண்டவரை வந்து அப்படி சொல்லிட்டு அவங்க வழி தவறி விட்டுட்டு போகிறத காரியங்களை நம்ம பார்க்குறோம். அதுலேயும் ஒரு பேர் என்ன பண்ணுறாங்க, ஒரு சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, அவர் கூடயே பயணிக்கிறாங்க. சரி இதுதான் கிடைக்கல, நம்மளுக்கு வேறு ஏதாவது கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட கூட்டத்திலேயே ஒருத்தன் இருந்தான் இல்லையா, யூதாஸ் இருந்தான். அவன் என்னன்னா, காசு என்கிட்ட கொடுங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பணப்பிரியனாக இருந்தான். ஆண்டவர் வந்து ஒரு வசனத்தில் அழகாக சொல்லுவார், அதே பகுதியில் உங்களுக்குள்ளேயும் ஒருத்தன் இருக்கான், நீங்கள் 12 பேரும் போகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் கேட்கும்போது, யார் பேசுவா ஃபஸ்ட்டு அந்த வசனம் எடுத்துக்கொள்ளுங்க. அந்த எல்லாரும் விட்டுட்டு அவர் போனதுக்கப்புறம் 67, 68 வாசிங்க. ஸோ எல்லாரையும் பார்த்து ஆண்டவர் கேட்குறாரு. ஆனால் அங்கேயும் பதில் சொல்கிறது யார்? நம்ம பேதுரு தான். அவர் தான் எல்லாத்துலேயும் நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுற ஆள் இல்லையா. ஸோ அது ஒரு நல்ல விஷயம் பேதுருட்டு நம்ம பார்க்குறோம். இப்போ அந்த மாதிரி ஒரு ஆட்டிடியூட் இல்லைன்னா அவர் தண்ணியில் இறங்கியிருக்கவே மாட்டார் இல்லையா. இப்போ இன்னொரு காரியத்தை நம்ம பார்க்கலாம். யோவான் பேதுரு வந்து தண்ணியில் நடந்தார் அப்படின்னு சொல்லி எழுதின வசனம் எந்த சுவிசேஷத்தில் இருக்குது? 4 சுவிசேஷம் இருக்குது. எந்த இதில் அது குறிப்பிடப்பட்டிருக்கு?
மத்தேயுவில் மட்டும்தான் குறிப்பிடப்பட்டிருக்கு. இப்போ யோவான்லேயும் மார்க்லேயும் அந்த கதை இருக்குது. மீனிங் ஆண்டவர் வந்தார், அவர் தண்ணியில் நடந்தார்னு இருக்குது. அதுக்கப்புறம் அவங்க சீஷர்கள்லாம் வந்து அவர் படகுல ஏற்றிக்கிட்டாங்க, அப்புறம் அவங்க போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு மேலாப்னு ஒரு கதை இருக்குது. ஆனால் பேதுரு நடந்தாருன்னு சொல்லிட்டு மத்தையும் மாத்திரம் தான் எழுதி வைத்திருக்கிறாரு. மேபி யோவான் யோசிச்சிருக்கலாம், இந்த பேதுருக்கு இதே வேலை, அவன் ஏதாவது பண்ணிக்கிட்டே இருப்பான், அதெல்லாம் வந்து எழுத வேண்டாம், அது கொஞ்சம் அவனுக்கு ஹைப்பை கொடுத்துரும், அவன் ஆல்ரெடி ரொம்ப இது பண்ணிக்கிட்டு இருக்கான், ஆண்டவர்கிட்ட ரொம்ப க்ளோஸாக இருக்கான், அதனால் நம்ம கொஞ்சம் அவனை அடக்கி வச்சுருப்போம்னு சொல்லிட்டு அவன் மேபி எல்லாம் வந்துருக்கலாம். இது ஜஸ்ட் இமேஜினேஷன். ஆனால் வேதத்தில் நம்ம பார்க்குறோம், மத்தேயு சுவிசேஷத்தில் மாத்திரம் பேதுரு தண்ணியில் நடந்தார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வசனம் எழுதப்பட்டிருக்கு. இப்போது யோவானோட சுவிசேஷத்தில் அது எழுதப்படலை. இந்த கூட்டத்தில் நம்ம பார்க்குறோம், ஒரு திரளான கூட்டம் அவரை தேடுது, அவரோட வார்த்தையை கேட்க தேடுது. வார்த்தையை நோக்கி அவங்க வந்திருக்காங்க அப்படின்னா அவங்க அவர் பண்ணுற அற்புதத்தை, அவர் கொடுக்குற சாப்பாடுக்காக வந்த கூட்டத்தை பார்க்குறோம். அந்த கூட்டத்தில் 12 சீஷர்கள் இருக்காங்க. அந்த 12 சீஷர்களில் யூதாஸும் இருக்கான், அந்த 12 சீஷர்களில் பேதுருவும் இருக்கார். இப்போ நம்ம இதை எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, நம்ம நிறைய தடவை இந்த வசனங்களில் நம்ம தியானம் செஞ்சுருக்கோம். மத்தேயு 13:19 பார்த்தா அந்த பேரபிள் ஆஃப் த சோவர், அந்த பேரபிள் நம்ம பார்த்துருக்கோம், அந்த ஊமையை நம்ம பார்த்துருக்கோம். நல்ல விதை விதைக்கப்படுது, ஆனால் அது விழுகிற இடத்த பொறுத்து மாறும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்கிறார் இல்லையா. இந்த விஷயத்தில் நம்ம நல்ல விதைன்னு எதை பார்க்கலாம், ஆண்டவரோட வசனத்தை பார்க்கலாம். அவர் வந்து சொன்ன போதனைகள்லாம் கேட்கறதுக்கு நல்ல வார்த்தையை ஆண்டவர் சொல்கிறாரு, குட் நியூஸை ஷேர் பண்ணுறாரு. ஆனால் அந்த வார்த்தை விழுகிற இடம் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கூட்டம் இருக்குது, அந்த கூட்டத்தில் நிறைய டிசைபிள்ஸ் இருக்காங்க, அந்த நிறைய டிசைபிள்ஸில் ஜூதாஸும் இருக்கான், இஸ்காரியத்தும் இருக்கான், அப்புறம் பேதுருவும் இருக்கார். ஆனால் சொல்லப்படுற காரியம் ஒன்று தான், அவருக்கு கொடுக்குற போதனை ஒன்று தான். ஆனால் அது கேட்ட உடனே இது வந்து நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் போல், இது ரொம்ப பர்சிக்யூட் பண்ணும் போல் நம்மளன்னு சொல்லிட்டு விட்டு போன நிறைய சீஷர்கள் இருந்தாங்க. இதில் வந்து எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த யூதாஸும் இருந்தார். ஆனால் பேதுரு மாத்திரம் எல்லாத்தையுமே ரிசீவ் பண்ணுற. இப்போது நம்ம ஸ்கூலில் பார்த்துருப்போம் இல்லையா, சாம் இல்லை, when you're in class, whoever is very attentive is the one who answers the professor's question இல்லையா. whoever is not attentive, they tend to shy away, பின்னாடி உட்காந்து ஒளிஞ்சுக்க பார்ப்பாங்க இல்லையா. ஸோ சேம் வே பேதுரு வந்து ரொம்ப ஆண்டவரோட வசனங்களை உன்னிச்சு கவனிக்கிற ஒரு மனுஷனாக இருந்ததுனால தான் எல்லாத்துக்கும் கை தூக்கி நான் பதில் சொல்கிறேன் அப்படின்னு சொன்ன காரியங்களை நம்ம பார்க்குறோம் இல்லையா. இந்த காரியத்தில் கூட அவர் எல்லாட்டையும் தான் கேட்குறாரு, 12 பேரும் போக மனதாக இருக்கீங்களான்னு கேட்கும்போது பேதுரு மாத்திரம் தான் சொல்கிறான், நீங்கள் தான், உங்கள்கிட்ட தான் ஜீவனுள்ள வார்த்தை இருக்குது, நான் உங்களை விட்டு எங்கே போவோம் அப்படின்னு சொல்கிற காரியத்தை பார்க்குறோம். நம்ம இந்த யோவான் எழுதின இந்த பகுதிக்கும் இதை அப்படியே நம்ம ரிலேட் பண்ணுங்கள். நீங்கள் பேதுருவோட ஒரு காரியம் நடக்குது, அவர் வந்து இயேசு கிறிஸ்துவானவர் வந்து நீங்கள் போட்டில் போங்க, நான் பின்னாடி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வரலை. பெரிய காற்றடிக்குது, பெரிய புயல் வருது. ஆனால் ஆண்டவர் வந்து தண்ணியில் நடந்து வராரு. தண்ணியில் நடந்து வரும்போது அவர் வந்து அவர் பயந்துட்டு யார் அப்படின்னு தெரியாமல் அலறி கொண்டு இருக்கும்போது, டு நாட் பி அஃப்ரேட், இட் இஸ் மீ அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்கிறாரு. அங்கே 12 சீஷர்களும் அந்த போட்டில் இருந்தாங்க. ஆனால் பேதுரு மாத்திரம் என்ன கேட்டான்னா, நான் வந்து வரட்டுமா ஆண்டவரே, நீரே உண்மையான தேவனாக இருந்தால் என்னை கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லும்போது அவர் கம் அப்படின்னு சொல்கிறாரு. பேதுரு வந்து தண்ணியில் இறங்கி நம்ம நடக்கிறத பார்க்குறோம். இது ஒரு காரியத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவன் தண்ணியில் இறங்கி நடக்கக்கூடாதுன்னு அவனுக்கு தெரியும், நடக்க முடியாதுன்னு தெரியும். ஆனால் he did that. why? எதனால்? எங்கேருந்து வந்துச்சு அவனுக்கு அந்த நம்பிக்கை? எங்கேருந்து வந்துச்சு அவனுக்கு அந்த விசுவாசம் இல்லையா? என் ஆண்டவர் என்னை பார்த்துக்குவார், அவர் சொன்னால் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுற காரியத்தை நம்ம பார்க்குறோம் இல்லையா. ஸோ ஒரு அதீத நம்பிக்கைன்னு சொல்லலாம். இப்போ நம்ம விசுவாசத்தோட ஆப்போசிட் என்னன்னு சொல்லுவோம்? அவிசுவாசம்னா என்ன? நம்பாமல் போயிடுவோம். இப்போ யாராவது ஒருத்தவங்க இயேசுவே உண்மையான தேவன் அப்படின்னா, நான் விசுவாசிக்கிறேன் அப்படின்னா
எஸ். நான் அவரை விசுவாசிக்கிறது இல்லை அப்படின்னா நோ. ஆனால் இன்னொரு விசுவாசம் இருக்குது. அது என்ன விசுவாசம்? ஒரு அது எப்படி சொல்லலாம்னா, எல்லாத்துக்குமே ஒரு 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 கிரே ஏரியான்னு சொல்லுவாங்க இல்லையா, நம்மளோட ஆஃபீஸில் சொல்லுவாங்க. எதர் பிளாக் ஆர் ஒயிட் இருக்கணும், ஆனால் தெர் இஸ் ஆல்வேஸ் அ கிரே ஏரியா. இப்போ அந்த கிரே ஏரியா என்னவா இருக்குது அப்படின்னா, நம்ம இந்த உலகத்தில் நம்ம பார்க்கும்போது whoever believes, he believes. Whoever doesn't believe, he is openly saying, I don't believe. But there are instances where you believe in something which is wrong and you think that you're right. இப்போது நம்ம பவுலோட நிருபங்களை நம்ம பார்க்குறோம். there is another Jesus. இன்னொரு சுவிசேஷம் இருக்குது. இன்னொரு ஒரு அசுத்த ஆவி அப்படின்னு ஒன்று இருக்குது. பரிசுத்த ஆவி இருக்கும்போது ஒரு அசுத்த ஆவி இருக்குது இல்லையா? ஆனால் அந்த காரியங்கள்லாம் நடக்கும்போது அதை பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னா, ஆண்டவர் செய்கிற மாதிரியே இருக்குது, ஒரு அற்புதங்கள் மாதிரியே இருக்குது. அவங்க என்ன விசுவாசிக்கிறாங்க அப்படின்னா, ஓகே இதுதான் உண்மை, இதுதான் சத்தியம், இது ஆண்டவரோட சித்தம், இது ஆண்டவர் செய்கிறது, ஆண்டவர் சொல்கிறதுன்னு சொல்லிட்டு செய்கிற காரியங்களை நம்ம பார்க்குறோம். இப்போது பேதுரு ஒரு தண்ணியில் நடக்கிறாரு. ஆண்டவர் நீ வா அப்படின்னு சொல்கிறாரு. அவன் தண்ணியில் நடந்து போகிறான். அதுக்கப்புறம் சிலுவையில் அவர் அடையப்படும் போது அவன் 3 தடவை மறுதளிக்கிறான். அவனோட மைண்டில் அவன் யோசிச்சிருப்பானா இல்லையா, எனக்கு தெரியல, ஆண்டவர் தான் உண்மையான தேவனா, அவர் தான் உண்மையிலேயே நம்மளோட ரட்சகரா, அவர் ராஜாவாக வரேன்னு சொன்னாரே, ஆனால் எதுவுமே நடக்க மாட்டுது, அவர் இப்படி அடித்து சிலுவையில் ஏற்றிட்டாங்க, ஆனால் எனக்கு இன்னும் புரியலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழப்பத்துக்குள்ளே போகிற ஒரு காரியத்தை பார்க்குறோம். ஆனால் அந்த குழப்பம் எப்போ அவனுக்கு தீருது நம்ம பார்க்குறோம் இல்லையா? ஆண்டவர் சொல்கிறத அந்த 3 தடவை மறுதளிச்சதுக்கு அப்புறமும் பேதுரு என்ன பண்ணுறான்னா, எனக்கு தெரியல, எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க ஆண்டவரே, எனக்கு இங்கே என்ன நடக்குதுன்னு தெரியல, நீங்கள் வந்தீங்க, என் வாழ்க்கையை மாற்றி போட்டீங்க, ஆனால் எனக்கு குழப்பமாக இருக்குது, எனக்கு ஒன்றுமே தெரியலையே, என் கண்ணுக்கு முன்னாடி நடக்கிற காரியங்கள் எல்லாமே தப்பாக தான் இருக்குது, நீங்கள் வந்தீங்க, உங்களை சிலுவையில் அரைஞ்சிட்டாங்க, நான் இவ்வளோ விசுவாசமாக இருந்தேன், உங்கள் கூட நான் தண்ணியில் நடந்தேன், நீங்கள் சொன்னதெல்லாம் நான் கேட்டேன், ஆனால் நீங்கள் சொன்னது போலவே நான் 3 தடவை உங்களை மறுதளித்தேன், இவ்வளோ கேவலமான ஆள் நான், ஏன் இப்படி நான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழப்பம் இருந்திருக்கும் இல்லையா? ஆனால் ஃபெய்த் அப்படிங்கிறது இட் இஸ் டெஸ்டட் வேர் அது அது சோதனைப்படுத்தப்படுது. ஒரு விசுவாசம் இஸ் அன் ஆக்ஷன் வேர்டுன்னு சொல்லுவாங்க. என்ன ஆக்ஷன்னா, நான் நம்புகிறேன், இங்கே லைட் எரியுதா, ஆமாம் நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு அந்த சுவிட்சை ஆன் பண்ணால் இந்த ஃபிர்மமெண்ட்டில் இந்த எலக்ட்ரிசிட்டி இந்த லைட் எரியுதுங்கிறது ஃபேக்ட். ஸோ சம்திங் தட் இஸ் டெஸ்டட் அண்ட் ப்ரூவன். ஃபெய்த் அவர் பேதுருவை அந்த பாதையில் எடுத்துக்கொண்டு செல்லும்போது அவனை புடமிடுறாரு, அவனை பரிசோதிக்கிறாரு. ஆனால் அவனுக்கு ஒரு தேற்றுதல் கிடைக்குது, எங்கேருந்தோ கிடைக்குது. அதை நம்ம எங்கே பார்க்குறோம்? பேதுரு ஆண்டவர் இறந்து அப்புறம் அவர் உயிர்த்தெழுந்து வந்த உடனே அந்த நீங்கள் பகுதியில் வாசிச்சிருப்பீங்க, கடைசியில் அவர் திரும்ப அந்த மரியாள்லாம் பார்க்கும்போது, நீ எல்லாட்டையும் நான் வந்தேன்னு சொல்லு, பர்டிகுலராக பேதுருட்ட சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்லுவார். ஆண்டவரோட எண்ணத்தில் நம்ம இருக்கோமா, அவரோட ரிலேஷன்ஷிப்பில் நம்ம இருக்கோமா, அவரோட சிந்தனையில் நம்ம இருக்கோமா அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அந்த ஃபெய்த் இன் ஆக்ஷன் நம்ம பார்க்குறோம். எப்படி பார்க்குறோன்னா, நான் எனக்கு ஆண்டவர் மேலே ரொம்ப ஆசைங்க, எனக்கு ஆண்டவர் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறத விட, எனக்கு ஆல்வினை பிடிக்கும், எனக்கு ஜானை பிடிக்கும், எனக்கு பீட்டரை பிடிக்கும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லும்போது
அந்த ட்ரஸ்ட் வந்து ஒரு என்கேப்சுலேட்டட் ஒரு மூடி வைத்த ஒரு சிறகு மாதிரி இருக்குது. அதை விட்டு ஆண்டவர் வந்து வெளியில் விடுறதே கிடையாது. என்ன நடந்தாலும் சரி, எவ்வளோ காரியங்கள் நடந்தாலும் சரி, இந்த உலகமே வந்து எதிர்த்து பேசினாலும் ஒரு ஆஸ்பெக்டில் ஆண்டவர் வந்து பேதுருவிட்ட கடைசி வரைக்கும் அவர் என்ன எதிர்பார்த்தார் அப்படின்னா, அவனை நான் தான் அழைச்சேன், அவனை வந்து மீன் பிடிச்சிட்டு இருந்தவனை நான் தான் அழைச்சேன், நான் வந்து அவனை பேர் சொல்லி சீமோனுங்கிற நான் பேதுருன்னு மாற்றி நான் அவனை கூப்பிட்டேன். அவர் வந்து யாரை அழைச்சாலும் அவர் வந்து உண்மை உள்ளவர்களாக இருக்கார். ஹல்லேலூயா. ஸோ ஒவ்வொருத்தரையும் அவர் அழைக்கும்போது அந்த பரிபூர்ணம் கிடைக்கிது. அந்த பரிபூர்ணம் நான் எதை சொல்கிறேன் அப்படின்னா, யூ ஆர் நாட் அவுட் ஆஃப் ஹிம், ஹீ வில் நாட் லெட் யூ கோ அன்லெஸ் யூ லெட். நம்ம அவர் கையை விடுறதை விட அவர் நம்ம கையை எப்பயுமே விட மாட்டார். ஹல்லேலூயா. இப்போ நம்ம 2 காரியங்கள் பார்த்தோம். ஆண்டவரோட விசுவாசம் பேதுருவோட வாழ்க்கையை வச்சு நம்ம பார்க்கும்போது, அவன் வந்து தண்ணியில் நடந்தான், அவன் வந்து இந்த சீஷர்களெல்லாம் பேசுறதுக்கு முன்னாடியே பதில் சொன்னான், அவன் வந்து ஆண்டவருக்கு ரொம்ப க்ளோஸாக இருந்தான். அவனோட அந்த ஸ்ட்ரென்த், அவனோட அந்த லீடர்ஷிப்பை வச்சு தான் வந்து இந்த சபையில் நான் வந்து இந்த கல்லின் மேல் நான் சபையை கட்டுவேன்னு சொல்லிட்டு அவர் மேல் அவ்வளோ நம்பிக்கை வைத்திருந்த இயேசு கிறிஸ்துவானவர் வந்து என்ன சொல்கிறாரு, ஒவ்வொருத்தரையும் நான் அப்படி தான் அழைத்தேன். 12 பேரில் அந்த யூதாஸ் இஸ்காரியோத்தை தவிர வேறு எல்லாரையுமே வந்து ஆண்டவர் வந்து பேர் சொல்லி அழைக்கும்போது ஒவ்வொருத்தரோட கேரக்டரிஸ்டிக்ஸும் தெரிஞ்சு தான் அழைச்சார். ஆனால் ஆண்டவர் வந்து அந்த கூடார மறைவில் கொண்டு வந்ததுக்கப்புறம் என்ன நடந்தாலும், யார் வந்தாலும், எதை மாற்றி போனாலும், நம்மளோட விசுவாசம் குறைந்தாலும் அவர் வந்து அதை மறுபடியும் ரிஃப்ரெஷ் பண்ணக்கூடிய, ஒரு ரெனியூ பண்ணக்கூடிய நிலைமையில் இருக்கார். நம்ம இன்னும் ஒரே ஒரு காரியத்தை பார்த்துட்டு நம்ம ஜெபிக்கலாம். இதே காரியத்தை நம்ம ஒரு பழைய ஏற்பாட்டிலையும் பார்க்குறோம் இல்லையா. தண்ணியில் நடக்கிறது ஒரு அற்புதம், ஏன்னா தண்ணியில் யாராலுமே நடக்க முடியாது. தானியலோட புத்தகத்தில் நம்ம வாசிக்கிறோம் இல்லையா, 3ஆம் அதிகாரத்தில் அந்த ஷாத்ராக், மேஷாக், அபேத்நேகோ அவங்க வந்து அந்த தீச்சுளையில் போடுறதுக்கப்புறம், ஆனால் அவங்க வந்து ஒரு வசனம் சொல்கிறாங்க. 17-18 வாசிங்களேன். தானியல் 3:17-18. ஸோ இதில் 2 ஸ்டேட்மெண்ட் சொல்லப்பட்டிருக்கு. அவங்க என்ன சொல்கிறாங்க, அவர் எரிகிற அக்னிச்சுளைக்கு ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவார் அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கையோடு சொல்கிற ஒரு வசனம் நம்ம பார்க்குறோம். அதற்கு அடுத்த வசனத்துலேயும் என்ன சொல்கிறாங்கன்னா, விடுவிக்காமற் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதும் இல்லை. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்க, அவங்களுக்கு முழு நம்பிக்கை இருக்குது ஆண்டவர் வந்து காப்பாற்றுவார்ன்னு சொல்லிட்டு. இருந்தாலும் அது நடக்கலைனாலும் நான் ஆண்டவர் தான் நான் சொத்தடிப்பேன் அப்படின்னு சொல்கிற காரியத்தை பார்க்குறோம். இப்போ இதில் ஃபெய்த் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, இட் இஸ் ஈஸி டு சே யா காட் வில் சேவ் மீ, காட் வில் சேஞ்ச் தி சிச்சுவேஷன், இந்த நிலைமையை ஆண்டவர் மாற்றுவார், இந்த காரியத்தில் நான் நினைக்கிற மாதிரி ஆண்டவர் செய்வாருன்னு சொல்கிற அந்த அந்த அதிகாரம் ஆண்டவர் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் கொடுத்துருக்காரு. ஆனால் நடக்காமல் போனாலும் நம்ம என்ன செய்வோம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, இதை வந்து நம்ம இந்த 3வது கேட்டகரியில் பார்க்கலாம். எனக்கு ஃபுல்லாக நம்பிக்கை இருக்குது ஆண்டவரே, எனக்கு நீங்கள் சொல்கிறது எல்லாமே எனக்கு புரியுது, எனக்கு என்னோட நல்லதுக்காக தான் நீங்கள் சொல்கிறீங்கன்னு எனக்கு தெரியுது, ஆனாலும் என்னால் மாற முடியல, ஆனாலும் என்னால் விட்டு கொடுக்க முடியல, ஆனாலும் என்னால் இந்த மாதிரி பேச முடியல, பேசாமல் இருக்க முடியல அப்படின்னு நிறைய காரியம் நடக்கும்போது அந்த கிரே ஏரியாவில் நம்ம விழுகிறோம். அந்த கிரே ஏரியா எப்படின்னா, ஆரம்பத்தில் எப்படி இருக்கும்னா, ஓகே நம்ம இது எல்லா பேரும் கோ த்ரூ பண்ணுறது தான், சந்தேகம் வர்றது சகஜம்தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தோமா வாழ்க்கையில் பார்க்குறோம் இல்லையா. அவர் வந்து டவுட்டிங் தாமஸ் தான் சொல்கிறாங்க, ஏன்னா அவர் நிறைய சந்தேகப்பட்டார். அவர் வந்து நிற்கிறாரு, நான் உங்கள் கைக்குள்ளே நான் இந்த விரலை விட்டு நான் தொட்டு பார்க்கணும், அப்போ தான் நம்புவேன்னு சொல்லிட்டு சொல்கிறார். யோவான் எழுதின சுவிசேஷம் 20:29 எடுத்துக்கொள்ளுங்க. தோமாட்ட ஆண்டவர் வந்து ஒரு காரியம் சொல்லுவார். யோவான் 20:29. ஸோ அவருக்கு சந்தேகம் வருது, அந்த சந்தேகத்தை கிளியர் பண்ணிட்டார்.
தோமா வந்து கையை விட்டு பார்த்து நீர் தான் உங்களை தான் ஆணியில் அடைஞ்சாங்க, நீங்கள் தான் உண்மையிலும் தேவன் சொல்லிட்டு அவர் புரிஞ்சுக்கிட்டாரு. ஆனால் ஆண்டவர் வந்து அங்கே அந்த இடத்துல சொல்கிறாரு, நீ பார்த்ததுனால நீ நம்புகிற, ஆனால் இன்னொரு சந்ததி வரும், ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி, அவங்க வந்து பார்க்காமலே விசுவாசிப்பாங்க. ஒரு சில இப்போ நம்ம பார்க்குறோம் இல்லையா, நம்ம வந்து அந்த காலத்தில் வாழலை, நம்ம சீஷர்களாக இல்லை. ஆனால் இத்தனை ஆண்டு காலங்கள் நம்ம வேதத்தை தாண்டி நம்ம இத்தனை ஜென்ரேஷன்ஸ் தாண்டி வந்ததுக்கப்புறமும் நம்ம இந்த புத்தகத்தை எதுக்காக நம்பணும்? இந்த வசனங்கள் ஆண்டவருடைய வசனங்கள்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் ஒன்றும் இல்லை, யூடியூப் போனீங்கன்னா பார்க்கலாம், நிறைய பேர் சொல்லுவாங்க, இது என்ன இந்த புக்கு, ஏன் அந்த புக்கை ரிமூவ் பண்ணாங்க, இதில் ஏன் 66 புக்கு, இது ஏன் இந்த புக் இந்த ஆர்டரு, இது யார் கம்பைல் பண்ணால், இது நான் ஏன் நம்பணும், ஏன் இது கூட நான் அதை படித்தா என்ன அப்படின்லாம் நிறைய கேள்விகள் கேட்டு அவங்களே குழப்பிக்கொள்கிற காலத்தில் நம்ம பார்க்குறோம். எதனால் நம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு தடவை கண்களை மூடி நம்ம யோசிக்கும் போது ஆண்டவர் வந்து இந்த வசனத்தை தான் எனக்கு கொண்டு வந்து காமிச்சார். அதாவது கண்டு விசுவாசிக்கிறது ரொம்ப சுலபம், ஆனால் பேதுருவை போல காணாமல் தண்ணியில் இறங்கி விசுவாசிக்கிறது வந்து அதுதான் ட்ரூ ஃபெய்த். நம்ம நிறைய காரியங்களில் நம்ம என்ன மனசு மாறி செல்றோம் அப்படின்னா விசுவாசிப்போம், ஆனால் முழு விசுவாசம் இருக்காது, ஒரு பரிபூர்ண விசுவாசம் இருக்காது. அதனால் நம்ம கண்மூடித்தனமான விசுவாசம் சொல்லலை, கண்களை திறந்தே நம்ம விசுவாசிக்கலாம், ஆனால் கண்களில் ஒன்றுமே தெரியாது, ஆனாலும் விசுவாசிப்போம். ஆண்டவரோட வசனங்கள் வந்து நம்ம வாசிக்கும்போது நிறைய பேரோட பெர்செப்ஷன்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கு இல்லையா. நம்ம ஃப்ரெண்ட்ஸ்டே நம்ம பார்க்குறோம், ஒரு வசனத்தை எடுத்துக்கிட்டு அதோட இன்டர்பிரிட்டேஷன் வந்து அவங்க வேறு மாதிரி சொல்லுவாங்க. அதே வசனம் தான், அதே புத்தகம் தான், அதே டிரான்ஸ்லேஷன் தான், நான் படித்தா எனக்கு ஒரு மாதிரி புரியுது, அவர் படித்தா ஒரு மாதிரி புரியுது. ஆனால் எந்த மாதிரியான விசுவாசத்தில் நம்ம படிக்கிறோம் அப்படின்னு இருக்குது. அந்த வஸ்திரத்தொங்கலை தொட்ட ஸ்திரீக்கும் கிடைச்சது ஹீலிங், அந்த செஞ்சுரியனோட சர்வெண்ட்டுக்கும் கிடைச்சது ஹீலிங். ஆண்டவர் ஒன்று தான், ஆண்டவர் எப்பயுமே நம்மளோட இருக்கார். நம்மளோட விசுவாச அறிக்கையை பொறுத்து தான் ஆண்டவர் வந்து அதுக்குண்டான கிரியைகளை செய்கிறாருன்னு நான் விசுவாசிக்கிறேன். இந்த மாலை வேளையில் நம்ம ஆண்டவரை நோக்கி நம்ம பார்த்து ஜெபிச்சு நம்ம நிறைவு செய்யலாம். ஹல்லேலூயா, தேங்க்யூ லார்ட். அப்பா, விசுவாசம் கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததுன்னு அப்பா நீங்கள் யாக்கோபு புத்தகத்தில் எழுதின அந்த வசனத்தை நாங்கள் தியானிக்கிறோம். அப்பா, ஃபெய்த் இஸ் ஆக்ஷன். நம்ம வந்து நான் விசுவாசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எதையுமே செய்யாமல் இருக்கிற காரியம் விசுவாசம் கிடையாது. இட் இஸ் an ஆக்ஷன் வேர்ட். இட் இஸ் சம்திங் தட் யூ ஷோ. எப்படி வந்து நான் உங்கள் மேலே அன்பு காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அன்பை வந்து மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு வெளியில் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணாமல் இருக்கும்போது அது நிறைய பேருக்கு அது ஒரு ஊண்டை கொண்டு வந்து கொடுக்கும். அது வந்து ஒரு கஷ்டமான ஒரு காரியமாக இருக்கும். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, அதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணும்போது தான் அது அன்பு. அதே போல் ஃபெய்த் வந்து இட் இஸ் சம்திங் தட் யூ ஆர் டெஸ்டட் அப்பான் நேச்சுரலி. ஒவ்வொருத்தரும் புடமிடப்படுகிற அந்த பரிசோதிக்கப்படுகிற அந்த விசுவாசம், அந்த விசுவாசத்தில் நிலைத்து நிற்கும்போது, கடைசி வரைக்கும் நிலை நிற்கும்போது ஆண்டவர் சொல்கிறாரு, உனக்கு உண்டான உனக்கு கொடுக்க வேண்டிய அந்த கிரீடத்தை நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். ஹல்லேலூயா. நம்ம அந்த விசுவாசத்தின் ஓட்டத்தில் ஓடக்கூடிய அந்த பாடங்களை நம்ம படிக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது, அந்த பாடம் வெளியில் நிறைய எக்ஸாம்பிள்ஸ், இந்த உலகத்து காரியங்களில் உலகத்தனமான மக்கள் நிறைய உலகத்தனமான எக்ஸ்ப்ளனேஷன்ஸ்க்கு பின்னாடி ஓடிக்கொண்டு இருக்கும்போது, ஆண்டவரை எங்களுக்கு நீங்கள் வெளிச்சம் போட்டு அதற்குண்டான அர்த்தத்தை இந்த புத்தகத்துக்குள்ளேயே காமிச்சிருக்கோம், விசுவாசிக்கிறோம், அதை நாங்கள் காண்கிறோம் எங்கள் கண்களால். அதை நாங்கள் செயல்முறைப்படுத்த, அதை நாங்கள் இன்னும் பரிபூர்ணமாக அறிந்து கொள்ள எங்களுக்கு கிருபை கொடுங்க ஆண்டவரே இந்த மாலை வேளையில். அப்பா, இன்னும் நாங்கள் விசுவாசத்தில் வளர, அப்பா நாங்கள் அந்த விசுவாச வீரர்கள் போல் நாங்கள் மாறலைனாலும் எங்களுக்குன்னு கொடுக்கப்பட்ட அந்த பர்பஸை நாங்கள் ஃபுல்ஃபில் பண்ணக்கூடிய, எங்களுக்குன்னு கொடுத்த ஓட்டத்தில் நாங்கள் ஓடக்கூடிய, அப்போ ஒவ்வொருத்தரையும் நீங்கள் யுனிக்காக பிக் பண்ணதுக்காக நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். எப்படி நீங்கள் ஒவ்வொருத்தரையும் ஹேண்ட் பிக் பண்ணிங்களோ, அப்போ பேர் சொல்லி அழைத்தீங்களோ,
அந்த ஒவ்வொருத்தருக்கும் கொடுக்கப்பட்ட அந்த பாதையில் ஓடக்கூடிய அந்த கிருபையை கொடுங்க ஆண்டவரே. அப்பா, இன்னும் நாங்கள் விசுவாசத்தில் வளர, அப்பா, இன்னும் நாங்கள் அறிக்கையிட, இன்னும் நாங்கள் இதுதான் இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய அளவுக்கு நாங்கள் வளரக்கூடிய அந்த கிருபையை கொடுங்க ஆண்டவரே. அப்போ அந்த வாரம் முழுதாக உங்கள் கடத்தில் ஒப்படைக்கிறோம். நாங்கள் வேலை ஸ்தலத்தில், படிப்பில், ஸ்கூல் லீவில் பசங்களோட அந்த கூட நீங்கள் இருங்க வழிநடத்துங்க. இப்போ வேலை ஸ்தலத்தில் இப்போ நீங்கள் எங்களோட கூட வாங்க, நீங்கள் வழிநடத்துங்க ஆண்டவரே. அதே போல் அப்போ இந்த வாரம் இருக்கிற ஒவ்வொரு காரியத்தையும் உங்கள் கடத்தில் ஒப்படைக்கிறோம். நீங்கள் ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, தேவைகளை சந்திங்க, பெரிய காரியங்கள் செய்யுங்க, வழிநடத்துங்கப்பா. இன்னும் நிறைய பேர் அப்பா நீங்கள் கூட்டி வாங்க, இப்போ சபையை நீங்கள் பெருக செய்யுங்க. நாங்கள் விசுவாசிக்கிறோம் அப்பா, உங்களுக்கு பிடித்தமான காரியம் நாங்கள் செய்து கொண்டே இருக்கும்போது அப்பா, நீர் உங்களுடைய கிரியையை நீங்கள் செய்து காட்டுவே நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரை. இன்னும் பெரிய காரியம் செய்ய வழிநடத்துங்க. எல்லா துதி கன மகிமை உமக்கு மாத்திரமே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லலாம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ரிச்மண்ட் பகுதியில் இருக்கிறவங்க தமிழில் ஆராதனை பண்ணணும், மெசேஜ் கேட்கணும்னு விரும்புனீங்கன்னா இங்கே எவ்ரி சண்டே 5 to 6:30 ஷேடி குரூப் சர்ச்சில் நாங்கள் பண்ணுறோம். நீங்கள் விருப்பப்படுறவங்க நேரில் வந்து கலந்துக்கலாம். உங்களுக்கு ப்ரேயர் ரிக்வெஸ்ட்டோ இல்லைன்னா ஆஃபரிங் ஏதாவது கொடுக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா எங்களோட வெப்சைட்டில் எல்லா டீட்டெயில்ஸும் இருக்கும். நீங்கள் ப்ரேயர் ரிக்வெஸ்ட்டை சப்மிட் பண்ணிங்கன்னா எவ்ரி டைம் நாங்கள் ப்ரே பண்ணும்போது உங்களுக்காக ஜெபிச்சுக்குவோம். மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கலாம். தேங்க்யூ.